ஹலோ, இதுதான் கார்த்திக். நானும் கார்த்திக்கும் இப்போ ஹைக்கிங்காக வந்திருக்கோம். நேஷ்னல் பார்க் பேர் நுக்ஸியோ நேஷ்னல் பார்க். நாங்கள் இங்கே கொஞ்சம் ஹைக் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் அங்கே போய் கொஞ்சம் ஃபயரில் க்ரில்லாம் பண்ணிவிட்டு அப்படி ரிலாக்ஸாக அப்புறம் போகிறோம். வாங்க போகலாம். நீ அப்படி போ. கார்த்திக் வந்து பயங்கர ஹாப்பி மூடில் போயிட்டுருக்கான். ஸோ நானும் தான். இந்த பிளேஸில் வந்து நைட்டு கூட இங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம். நைட்டு வந்து இந்த டென்ட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டே பண்ணால் ஸ்டே பண்ணலாம். இன்னும் ஒரு 10 minutes தான் நடக்கணும்னு நினைக்கிறேன் உள்ள. ஃபின்லாண்டில் வந்து 40 மேலே நேஷ்னல் பார்க் இருக்குது. நிறைய ஹைக்கிங் ரூட்லாம் இருக்குது. இந்த ஹைக்கிங் ஸோ இந்த ஹைக்கிங்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நல்ல பிளேஸ் இது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹைக்கிங் பிளேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததும் வேறு எதாவது பிளேசஸ்லாம் போகும். இப்படி போகலாம். மேப் இல்லைன்னா இந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ டோன்ட் நோ, இப்படி போகலாமா அப்படி போவான்னு தெரியல. இன்னொரு வழியும் இருக்குது. சரி, இப்படி போய் பார்க்கலாம். அங்கேயா அந்த வழி அங்கே தான் போகுது பாருங்கள். அந்த லேக் பக்கம் தான் போகுது. ஸோ லெட்ஸ் கோ திஸ் வே. பாருங்கள், ஒரே ப்ளூபெரியாக தான் கிடக்கு கிரவுண்ட் ஃபுல்லாக. பாருங்கள், லேக்கை பாருங்கள். இந்த ஊரில் சுற்றி லேக் தான் இருக்கும். எங்கே போனாலும் லேக் தான். ஒரே சுற்றி போனாலும் லேக் தான். பாருங்கள், லேக்கை பாருங்கள் எப்படி இருக்கு. கார்த்திக் இஸ் எக்ஸைட்டட் டு see the lake. கீழே போகாத, ஷூ அழுக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு லேக்கு. இதுக்கடுத்து செகண்ட் லேக்கு பக்கத்தில் தான் அந்த கிரில் பிளேஸ்லாம் இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். இங்கே வந்து வின்டர்லேயும் வந்து ஸ்டே பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். இந்த சீசனில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாருங்க, அப்படியே லேக் பக்கமாக தான் போகுது இந்த பாத்து. ஓ பாருங்க, கார்த்திக் இறங்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அவனுக்கு. ஓகே, இங்கே பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, பாருங்கள், அழகாக வுட்டெல்லாம் போட்டுருக்காங்க. இதையெல்லாம் யார் போடுறாங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டே போட்டுருவாங்க. இங்கே ஃபாரஸ்ட்டை இது பண்ணுறக்கா இருப்பாங்க இல்லையா, அவங்களே இந்த கவர்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இதெல்லாம் வுட்டெல்லாம் போட்டுடுறாங்க. இப்படி தான் போகிறோம். இதுக்கு அடுத்தது ஒரு லேக் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு லேக்கு. இந்த லேக் முடிஞ்சால் அடுத்தது இன்னொரு லேக் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் போய் நம்ம க்ரில்லாம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஐயோ பாருங்கள், பிரிட்ஜெலாம் போட்டிருக்காங்க. பார்த்து, இட்ஸ் நாட் சேஃப். கம் திஸ் வே. இங்கே வா. வேண்டாண்டா செல்லம். அவன் அதிலே அப்படியே கிராஸ் பண்ணலாமான்னு பார்க்குறான். இட்ஸ் நாட் குட். இப்படி தான் போகணும்.
பாருங்க லேக்கெல்லாம் தெரியுதா லேக்கு. இப்படி போயிடுவோம். எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் தூரம் தான் வாக் பண்ண வேண்டியிருக்கு. வின்டர்லேயும் ஒரு சமயம் வரணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏதோ சத்தம் கேட்குதுல, யாரோ நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் சுற்றி போகணும். நான் ஷார்ட்கட்டில் இப்படி போகணும். கார்த்திக் வந்து கொஞ்சம் டயர்ட் மாதிரி தெரியுது. ஆர் யூ டயர்ட்? எஸ், ரொம்ப டயர்ட். ஓகே, அந்த இருக்கு லேக்கு. ஐ கேன் see the lake. வாங்க. இந்த ஸ்பாட் வந்து நைட் ஸ்டேக்கு நல்ல ஸ்பாட். அது பாருங்க, இங்கே வந்து கிரில்லுக்கு ஃபயர் இருக்குது. அப்புறம் இந்த சைடு லேக் சைடு அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. அப்புறம் இங்கே டென்ட்டு போடனா போட்டுக்கலாம். டென்ட்டு போட்டுட்டு இங்கே நைட் ஸ்டே பண்ணால் பண்ணிக்கலாம். பாருங்கள் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கலாம். அங்கே தான் வந்து இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து இந்த ஸ்பாட்டோட பேர். ஓப்பன் பாருங்கள், இங்கே தான் வுட்டெல்லாம் அடிக்க வைப்பாங்க. கொஞ்சம் வுட் இருக்குது பாருங்கள். இந்த வுட்டு தான் நம்ம அந்த ஃபயருக்கு யூஸ் பண்ண வேண்டிய வுட்டு. அப்புறம் ஆக்ஸை பாருங்கள், ஆக்ஸ்லாம் வச்சுக்கோங்க, எடுக்காது. ஸோ வுட்டை வெட்டணுன்னா நம்ம இங்கேருந்து ஆக்ஸை எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பாரோ. இது மேலே வச்சு தான் கட் பண்ணோன்னா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, டாய்லெட் எப்படி இருக்குங்க. ஃபாரஸ்ட்டில் கூட டாய்லெட் எப்படி இருக்கு. தூரத்தில் பாருங்கள் டென்ட்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி டென்ட்டு போட்டு ஒரு வழியாக நானும் கார்த்திக்கும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் பின்னால் பாருங்கள் லேக்லாம் இருக்குது. லேக் இருக்குது. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆல்ரெடி. இங்கே வந்து கேம்ப் பண்ண வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் க்ரில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். க்ரில்லிங் பண்ணி கார்த்திக் வந்து கொஞ்சம் பசியாக இருக்குன்றான். ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் ஹாட் டாக் அதை ரெடி ஆகிட்டு பாருங்க. இந்த ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாட் டாக் இருக்குது. எல்லாமே என்னோடதில்லை. இது இங்கே வந்திருக்காங்க நிறைய பேர் ஹைக்கிங், அவங்களோடது. ஸோ இதான் இங்கே கல்ச்சர். இந்த மாதிரி ஹைக் பண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து ஃபயர் போட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹாட் டாக் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஹலோ, கிரில்லிங்லாம் முடிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். அதான் இப்போ மணி வந்து ஒரு 4:15 ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் பேக் ஹோம். நானும் கார்த்திக்கும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே இப்போ போகும்போது வேறு வழியாக கிளம்பி போயிட்டுருக்கோம். பட் எனிவே இது ஃபாரஸ்ட் தான். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட்டு. அப்படியே போய்